ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறேன்னா மிஸ்கின். ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டாக் ஆஃப் த டவுனாக அவர் தான் இருக்காரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, பாட்டில் ராதா அப்படின்ற படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் அவர் பேசின கெட்ட வார்த்தைகள், தரைக்குறைவான வார்த்தைகள். அதை தாண்டி அந்த மேடையில் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் நிறைய ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க. யாருமே ஒருத்தர் கூட அதை பற்றி என்ன காரணமா நீங்க இப்படி பேசுறீங்கன்றத எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கலன்றதா மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பா மாறிடுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்து ஒரு பகிரங்கமா யாரெல்லாம் ஒரு மேல நீங்க தப்பா பேசிட்டீங்க, தவறா பேசிட்டீங்கன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சாலும் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கர எமோஷனலா இருந்தது. முக்கியமா அதுல இருந்து நான் ரெண்டு விஷயம் புரிஞ்சுட்டேன். ஒரு விஷயம், சோசியல் மீடியா இப்ப இருக்க காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. முக்கியமா ஒரு தப்போ தவறோ பண்ணிட்டாங்கன்னா அது மூல முடுக்குல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அதன் மூலியமா ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது இல்லை, அதை நீங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா இருந்தாலும் கூட அவங்களாலையுமே அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றத மிஷ்கின் அவர்கள் ரொம்ப கிளாரிட்டியா சொல்றாரு. இந்த ஒரு 3 நாள்ல எனக்கு 500க்கும் மேற்பட்ட கால்ஸ் வந்துருச்சு, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவர் பேசும்போதே அந்த ப்ரெஷர், அந்த வலி, அந்த வேதனை எல்லாமே தெரியுது. ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை தப்பு பண்ணி மாட்டிக்கிச்சுன்னா அந்த குழந்தைக்குள்ள எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை சாரி சொல்லும்போதே அந்த பண்ண தப்பை எல்லாத்தையும் உணர்ந்து அந்த சாரியை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா தான் அந்த ப்ரெஸ் மீட்ல நான் மிஸ்கினை பார்த்தேன். பயங்கர எமோஷனலா இருந்தாரு, எல்லாத்தையும் பயங்கரமா உடச்சு பேசிட்டாரு. முக்கியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒன்றும் கெட்டவங்க கிடையாதுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணும்போது அதை பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்ற அந்த ஒரு கிரேசினஸ்ல நம்ம தவறான விஷயங்களை எப்பயாவது பண்ணுவோம்ல, அது ஒரு மீடியா முன்னாடி பண்ணா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ மூலியமாவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மூலியமாவும் நமக்கு தெரிய வருது. இன்னொரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என்ன ஒரு விஷயம் நடந்தா கூட நம்ம யாருன்றத மிக தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட், யார் சந்தோஷத்துக்காகவும் நம்ம தப்பான தவறான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றத ரொம்ப கிளாரிட்டியோட இந்த சோசியல் மீடியா எல்லாருக்குமே புரிய வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஆகும் தான் நான் அதை பார்க்குறேன். அதை தாண்டி மிஸ்கின் அதில் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் வந்து லைக் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்றாரு. அண்டு பிசாசு 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியும் வேதனையும் தந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு. அண்ட் எக்ஸாம்பிளாக அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா, நான் கெட்ட வார்த்தை பேசினேன் அப்படின்றதுக்காக என்ன நிறைய பேர் திட்டுறீங்களே, நிறைய பேர் படங்கள்ல அது மிக முக்கியமாக யூஸ் பண்றாங்க, படங்களோட டைட்டில்ல யூஸ் பண்றாங்க, நீங்க அது எதுக்குமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களே, என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு அந்த பாயிண்ட் வைக்கிறாரு. அவரு சொல்ற விஷயம் சரி, ஆனா நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்றதுக்காக இன்னொருத்தனும் தப்பு பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்ணணும், அந்த தப்பு பண்ணாம இருக்கணும், இல்ல அந்த தப்பு பண்றவங்கள எதிர்த்து கேட்கலாம். அது ரெண்டு விஷயமே தப்பு கிடையாது. ஆனா அவன் தப்பு பண்றான்றதுக்காக நம்மளும் தப்பு பண்றன்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும். அவர் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை பேசியிருக்க வேணாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்டு லாஸ்டா ஒரு விஷயத்த சொன்னேன், என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நான் ஒரு கதையை சொல்றேன், அது படமாவும் மாறி மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் சேனலுக்கு வந்து தொடர்ந்து அந்த படத்தை போட்டு பயங்கரமா பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய பேரை கூட நான் சொன்னதில்லை அப்படின்றாரு. அந்த ஒரு டைரக்டர் யாரு, அந்த ஒரு ஆள் யார் அப்படின்றது தொடர்ந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கு. யாரா இருக்குமோ, இந்த டைரக்டரா இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கள் அடிபடுது. பட் மிஷ்கினா அவருடைய வாயை திறந்து இவர் தான், இந்த காரணத்துக்காக தான் அந்த படம் இப்படி நடந்ததுன்னு சொன்னா மட்டும்தான் அந்த மர்மத்தை பிரேக் பண்ண முடியும். பட் ஓவராலா எனக்கு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம தவறான விஷயங்களை பேசவும் கூடாது. அது இன்னொருத்தவங்க பார்த்து என்டர்டெயின் ஆகுறாங்கன்றது நினைச்சியும் அந்த உற்சாகத்திலையும் நம்ம அந்த தவறுகள்லாம் பண்ணக்கூடாதுன்றது. அண்டு ஒருத்தர் நம்மள 4 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் அப்படின்னும் போது அவங்களுடைய ட்ரெஸ், அவங்க பண்ற விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று கிரேசியா இருக்கான், அதை பார்த்து கூட மக்கள்லாம் சிரிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாம ஓகே மக்கள் சிரிக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோன்றதுக்காக அதை எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கரமா சிரிக்கதான் செய்வாங்க. மிஷ்கின் அவர்களுடைய பேச்சு ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் வந்திருக்கு. ஆனா அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அது வேறையா இருந்து ஒரு வேறையா புரிஞ்சு இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரும் போது கஷ்டமா தான் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல என்ன மாதிரியான கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த டைரக்டர் யாருன்ற மாதிரி நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்களா, அதையும் எங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது டாடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.